வயதிலே தன் பிள்ளைகளை எல்லாம் தன்னண்டை அழைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பு குறித்து சொன்ன வார்த்தைகளில் 2 வசனங்கள் தான் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். யோசேப்பை குறித்து யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் கனித்தரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படர்ந்தது என்றல்ல, படரும், இன்னும் வளருவான், இன்னும் உயருவான், இன்னும் மேன்மை அடைவான் என்று எதிர்காலத்தை பேசுகிறதை சொல்ல முடியும். அடுத்த வசனத்தை பார்த்தால், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பகைப்பார்கள் என்றல்ல, பகைத்தார்கள். கடந்த காலம் யோசேப்பின் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையில பல பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனை அல்ல, நமக்கு தெரியும். ஆனால் அவைகள் எல்லாம் பழையதாக மாறிவிட்டது. அதாவது யோசேப்பு அதையெல்லாம் தாண்டி முன்னாடி போயிட்டார். பிரச்சனைகள் கடந்த காலமானது, நன்மைகள் எதிர்காலமானது. தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையும் அப்படிதான். பல பிரச்சனைகள். குழியிலே யோசேப்பை தூக்கி போட தீர்மானித்து யோசேப்பை தூக்கி போட்டதும் யோசேப்பு நினைச்சிருப்பாரா இதெல்லாம் கடந்து போகும் என்று? இல்லை, அந்த குழியிலிருந்து கெஞ்சினார். அதன் பிறகு விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். பொய்யான குற்றச்சாட்டு. இந்த கரை என்பது ஈஸியா நீங்கக்கூடிய கரை கிடையாது. பொய்யான குற்றச்சாட்டு. இப்படி யோசேப்பு பல நிந்தை, அவமானம், கஷ்டம், பாடுகள். யோசேப்பின் வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நிரந்தரமாக இருக்க கர்த்தர் அனுமதிக்காமல் இவைகளெல்லாம் கடந்து போகவும், இவைகளை யோசேப்பு கடந்து வரவும், யோசேப்புக்கு கர்த்தர் என்ன காண்பித்தாரோ, யோசேப்பை குறித்து கர்த்தர் என்ன தீர்மானித்தாரோ அதுவே அவன் எதிர்காலமாக இருக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையினாலாவது, தரிசனத்தினாலாவது, சொப்பனத்தினாலாவது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், இன்று நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கடந்த காலமாகவும், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையே உங்கள் வாழ்க்கையாகவும் உங்கள் எதிர்காலமாகவும் இதுதான் நடக்கும். கர்த்தர் தாம் செய்கிற காரியத்துல ஒரே மனதா